ஸ்டாலின் அரசை பலரும் ஃபெயிலியர் அரசு என சொல்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கருணாநிதியின் திமுகவே ஒரு ஃபெயிலியர் கட்சிதான். தொட்டது எதுவும் வெற்றியில் முடிந்ததில்லை. அதற்கு உதாரணமாய் இப்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் குட்டு வாங்கி இருக்கிறார் ஸ்டாலின். அதாவது தமிழகத்தில் உள்ள ஊர் பெயர்கள், தெரு பெயர்கள் மற்றும் நீர்நிலைகளின் பெயர்களை மாற்றம் செய்யும் தமிழக அரசின் உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஊர் மற்றும் தெரு பெயர்களை மாற்றினால் பொதுமக்கள் ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட், குடும்ப அட்டை என அனைத்து விதமான அரசு ஆவணங்களிலும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் வரும். இது பெரிய அளவிற்கு மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. இந்த வாதத்தின் அடிப்படையில்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த முயற்சிக்கு தடை விதித்திருக்கிறது. ஊர், தெரு, நீர்நிலைகளில் உள்ள சாதி பெயரை மாற்றி புரட்சி செய்ய நினைப்பதெல்லாம் சரிதான். கொஞ்சம் அடிப்படை புரிதலோடு அவற்றை செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு, இன்று நம் மாநிலத்தில் நடைமுறையில் இருக்கும் 69% இடஒதுக்கீடு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இனியும் வராது. வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டும் எப்படி சாத்தியமானது? புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சாத்தியமானது. அம்மா அவர்கள் இந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுத்தார். அது ஒரு பெரும் வரலாறு. அவ்வளவு தூரம் வேண்டாம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தாரே, நாடே கொண்டாடியதே. அவர்களெல்லாம் உள்ளுணர்வோடு, கொள்கை பிடிப்போடு, தொலைநோக்கு பார்வையோடு, விளம்பர நோக்கமின்றி விரிவான ஆலோசனைகளுக்கு பின் முடிவுகளை எடுத்தார்கள். நாள்தோறும் பொய்யுரைக்கும் உடன்பிறப்புகளின் பத்திரிகைகளை படிப்பதற்கு பதில் அத்தகைய வரலாறுகளை படித்திருந்தால் இந்த பெயர் மாற்றும் முயற்சியை வெற்றிகரமாக செய்திருக்கலாம். தலையும் புரியாது, வாலும் புரியாது, தலைகீழாகத்தான் குதிப்பேன் என அற்ப வாக்கரசியலுக்காக ஸ்டாலின் முடிவெடுப்பதால் தான் இன்று குட்டு மேல் குட்டு வாங்குகிறார். சமீப காலமாக தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற நடிகராக வலம் வரும் அன்பில் மகேஷ் வாளியில் கருப்பு பெயிண்டை எடுத்துக்கொண்டு பள்ளியில் உள்ள சாதி பெயரை அகற்றினார். அது முற்றிலும் விளம்பரத்திற்காக செய்தது. அந்த விளம்பரத்திற்கு உடன்பிறப்புகள் விசில் அடித்ததும் ஸ்டாலினும் வெற்று விளம்பரத்திற்காக எந்த தொலைநோக்கும் இல்லாமல், கொள்கை பிடிப்பில்லாமல் ஏனோ தானோவென அரசாணை வெளியிட்டு குட்டு வாங்கியிருக்கிறார். சமத்துவம், சமூக நீதி உள்ளிட்ட உயர்ந்த கொள்கைகளை உதட்டளவில் பேசும் திமுகவால் இங்கு இம்மி அளவு கூட மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சொல்லப்போனால் குடும்ப ஆட்சி நடத்தும் இவர்களுக்கு ஏது கொள்கை? வெற்று அறிவிப்பை வெளியிட்டு விளம்பரம் தேடிக்கொள்ள மக்களை இம்சிக்காமல் இருங்க இம்சை அரசரே. அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.